கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காங்கிரஸிலிருந்து திருமதி சையத் ஹசீனா அவர்களோடு நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். திருமதி ஹசீனா, சேலம் மணிகண்டன் அரசியல் விமர்சகர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். காங்கிரஸ் கொண்டு வந்தது தான் நீட், எப்படி பார்க்குறீங்க? கேடு கட்ட 26 ஆண்டுகள் சுற்றி கொண்டு இருக்கிறது இப்படிலாம் பேசுறாரு. எனக்கு முன்னாடி பேசுறாரு. அப்போ எத்தனை ஆவிகள் உத்தரப்பிரதேசத்துல சுத்திட்டு இருக்கு, பாஜகவோட கொடுமையினால எத்தனை ஆவிகள் உத்தராகண்ட்ல சுத்திட்டு இருக்கு, குஜராத்ல சுத்திட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதிலா அவருக்கு? ஒரு தராதரமே இல்லாம அநாகரிகமற்ற முறையில கேடு கெட்ட ஆவிகள் சுத்தி கொண்டு இருக்கிறது இப்படி இல்லாம பேசுவாங்க. என்ன பாத்தீங்க அப்படின்னா, இந்த நீட்னால மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்துக்கு நம்மளுடைய குழந்தைகள் மிக அதிகமாக ஆளாகிறாங்க. படிப்பு என்பதை ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக ஆக்கத்துக்குமே ஒழிய அதை ஒரு வலுவான விஷயங்களாக ஆக்கக்கூடியதுக்கு எஜுகேஷன் கிடையாது. எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட லைஃபை சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருக்கணுமே ஒழிய அது ஒரு டார்ச்சரஸ் சிஸ்டமா இந்த நீட் சிஸ்டம் மாற்றிவிட்டது. காலை செயினை கழட்ட சொல்லுவது, மூக்குத்தி போட்டு இருந்தாலும் மூக்குத்தியை கழட்ட சொல்லுவது, பட்டனை கழட்ட சொல்லுவது, இப்படிலாம் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிலாம் கடைசி நிமிஷத்துல அந்த பசங்க எஜுகேஷன் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி போனாலும் அவங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதா. எஜுகேஷன்ன்றது ரொம்ப ஈஸியா ஸ்போர்ட்டிவா இருக்கணும். இப்ப குழந்தைகளுக்கு மட்டும் நம்ம ஈஸியான வழி பாடங்கள் கொண்டு வரும். சின்ன குழந்தைகளுக்கு ப்ரீகேஜி எல்கேஜில எல்லாம். குழந்தைகள் பெரியவர்கள் ஆனதுக்கு அப்புறமா கூட அவர்களுடைய அந்த மனநிலை பாடத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு சேஞ்சஸ் இல்லாம நீட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலுவாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போதுதான் இந்த சிக்கல்களை உணர்கிறீர்களோ? கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். மாநில சுயாட்சி என்று ஒன்று இருக்கிறது. மாநில சுயாட்சிக்கு ஆங்கிலத்தில் ஹிந்தியில் மட்டும்தான் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னும் போது அதை மாநில சுயாட்சி கொள்கைக்கு தமிழ் கொள்கைக்கு எதிர்க்கத்தான் செய்ய வேண்டும். தமிழ்லயா கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க? தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்களா? ஆங்கிலத்துல எல்லாம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்இ பேட்டர்ன் பிரகாரம் தானே நடத்துறாங்க. தமிழ் வழி மாநில வழி பிரகாரமா நடத்துறாங்க. மாநிலத்துல என்ன பாடத்திட்டங்கள் மாநில அரசால கற்பிக்கப்படுகிறதோ அதை பேஸ் பண்ணியா கொஸ்டின்ஸ் வருது? சிபிஎஸ்இ பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வருதுங்க. அப்ப எப்படி அந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வராம எப்படி அந்த எஜுகேஷனல் சிஸ்டம் இவங்க சேஞ்ச் பண்றாங்க? எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் அப்படிங்கிறது மெதுவா கொண்டு வரணும். இப்ப அவங்க ஆரம்பிச்சுனாலே ப்ரீகேஜில இருந்து அந்த எஜுகேஷனை எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு வர முடியும். மேல இருந்து அப்படியே ஃபோர்ஸ் பண்ணிட முடியாது. எப்படி ரயில்வே போர்ட்ல மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் வராங்களோ, ஹிந்தியே தெரியாதவங்க அப்புறம் அங்க போயிட்டு எப்படி ஒர்க் பண்ண முடியும்? எஜுகேஷன் சிஸ்டம்க்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் மாநில சுயாட்சி. தமிழ் மொழி கல்வி வேணும் அப்படிங்கிறது எண்ணிலிருந்து இன்றைக்கு இல்ல, ஆண்டாண்டு காலமாக தமிழக அரசு அதை கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறது. அப்படிங்கறத பாஜகவும் மறக்க முடியாது, வேற எந்த எதிர்கட்சிகளும் மறக்க முடியாது. மோரோவர் நீங்க அந்த பாடத்திட்ட மாறுபாடுகள் அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்வியில ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய குக்கிராமங்கள், இன்னைக்கு குக்கிராமங்கள்ல படிச்சு அரசு பள்ளிகளில படித்தவர்கள் எத்தனையோ பேர் மேதையாக இருக்கிறார்கள். ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அதாவது அரசு பள்ளியில படிப்பது ஒன்றும் தவறு இல்லை, அங்க இருக்கக்கூடிய தரங்கள் ஒன்றும் குறைந்து விடுவது கிடையாது. அதை நீங்க எஜுகேஷன் வைஸ் நீங்க கேட்டகரைஸ் பண்ண போனீங்க அப்படின்னா ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஒரு கரெக்டான கொஸ்டினுக்கு 4 மார்க் அப்படின்னா நெகட்டிவான கொஸ்டினுக்கு -1 மார்க். இதெல்லாம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸால கேட்டகரைஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி எடுத்துக்க முடியுன்றீங்க? ஒரு சாதாரண மாநில பள்ளியில படிச்சுட்டு, கவர்மெண்ட் எஜுகேஷன்ல படிச்சுட்டு, முக்கியமாக பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்து வரக்கூடியவர்கள், பட்டியல் இனத்திலிருந்து வரக்கூடியவர்கள், டிரைபல் இனத்திலிருந்து வரக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு அந்த கோச்சிங் கிடைக்குதா அப்படின்னா
எங்க கிடைக்கிறது? அந்த மாதிரியான கோச்சிங் எல்லாம் வந்து எட்டாக்கணிகளாக தானே இருந்துட்டு இருக்கிறது. அப்ப அதனால என்ன ஆகுது? டிராப் அவுட் இன் மெடிக்கல் சிஸ்டம். இந்த மருத்துவ கல்லூரியில போய் படிக்கிற அந்த டிராப் அவுட் வந்து அதிகமா இருக்கிறது. நம்மளால அதிகப்படியான டாக்டர்ஸ் வந்து உருவாக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. இத்தனை கோடி மக்கள் ஜனத்தொகை வாழக்கூடிய தமிழகத்தில் இத்தனை டாக்டர்ஸாக இருந்தா தானே வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி பண்ண முடியும். வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உணவு முறை, நம்மளோட வாழ்வியல் முறை எல்லாமே சரியா இல்லாத பட்சத்துல அதிகப்படியான பேர் வந்து உடல்நிலை பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு இப்படி டிராப் அவுட் இன் எஜுகேஷனல் லெவல், முக்கியமாக மெடிசன் படிக்கக்கூடிய குழந்தைகளோட டிராப் அவுட் லெவல், பயம், அதுக்கப்புறமா பொருளாதார குறைபாடு, அதுக்கப்புறம் ஜாதி மத வேறுபாடு, அதுக்கப்புறம் அவர்களுக்கு அது எட்டாக்கணியாக தெரியும் போது டாக்டர் படிக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வருவதில்லை. அப்படி முன்வராத இருக்கும்போது இப்ப நமக்கு தெரியறதில்லை. ஏன்னா நமக்கு ஓல்டர் ஜெனரேஷன்ல நமக்கு படித்த டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால தெரியல நமக்கு. இப்ப என்ன, பெஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் தமிழ்நாட்டுல இருக்காங்க. எல்லாரும் நீட் படிச்சு தானே வந்தாங்க. பெஸ்ட் ஆஃப் சர்ஜன்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுல, எல்லாரும் நீட் படிச்சு தானே வந்தாங்க. அப்ப அந்த காலத்துல படிப்பிக்கப்பட்ட கல்வி முறைகள் எல்லாம் தவறா? இப்ப படிக்கப்படுகிற கல்வி முறைகள் அசீனா, ஒரு சிறிய குறுக்கீடு. நீட் தேர்வை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா, இல்லை அதில் உள்ள சிக்கல்கள் களையப்பட வேண்டும் என்கிறீர்களா? நீட் தேர்வை எதிர்க்கிறேன். நீட் தேர்வு அப்படிங்கிறது குழந்தைகளோட மனநிலையில ஒரு மாறுபாடுகளை ஏற்படுத்தி அவங்க மென்டல் ப்ரெஷருக்கு ஸ்ட்ரெஸ்ல கொண்டு வருது. பசங்களுக்கு என்ன எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம தொட்டில் பழக்கம் சின்னதுல இருந்து கற்றுக் கொடுக்குறோமோ அதே எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் அதே எஜுகேஷன் பேட்டர்னை ஃபாலோ பண்ணாதான் வந்து சொசைட்டிக்கு நல்லது. அப்பதான் மெடிக்கல் டிராப் அவுட் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. மெடிசன் படிக்கணும்ன்ற ஆர்வத்தோட குழந்தைகள் வருவார்கள். அதற்கான ஒரு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தமிழ் இல்லாம ஹிந்தியை கோர்ஸ் பண்றது, ஹிந்தி தான் படிக்கணும் அப்படிங்கிறது, சிபிஎஸ்இ பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷனே வராத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ரிக்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிபிஎஸ் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷனல் சிஸ்டம் கொண்டு வருது. சரி, இந்த சேலஞ்சஸ் எல்லாம் மீறி எக்ஸாம் எழுத போற குழந்தைங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்றது, மூக்குத்தி போட்டா தவறு, தாலி செயின் போட்டா தவறு, பெல்ட் போட்டா ஏதோ சொல்றீங்க பரவாயில்ல, ஸ்மார்ட் வாட்ச் போட்டா ஏதோ சொல்றீங்க பரவாயில்ல, பட்டன் இருந்தா தவறு அப்படின்னா போனில அட்ரஸ் வச்சுட்டு போட்டுட்டு போக முடியும். ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ப வந்து நீங்க எதுக்காக அத்தனை விஜிலண்ட் ஆபீசர்ஸ் வச்சிருக்கீங்க? அப்ப உங்களோட விஜிலண்ட் ஆபீசர் சிஸ்டம் வந்து குறைபாடா? என்ன சொல்ல வருது இந்த கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒருத்தர் மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது. எஜுகேஷன் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், எந்த ஒரு விஷயமே, ஒர்க் போர்ட் ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர்கள் எல்லாமே வந்து திணிக்கிறார்கள். திணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து மாறுபட வேண்டும். பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாலியா ஹாப்பியா படிச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டா படிச்சு, அதுல மேலும் அவர்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்ட்டு அவர்களை சிந்திக்க தூண்ட வேண்டும். ஐயோ தூக்க மாட்டுறதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஸ்ப்ரிங் இருக்கக்கூடிய ஃபேன் போடுறாங்க அப்படின்ட்டு. அப்ப உங்களுக்கே தெரியுதுல்ல அதுல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு. அப்புறம் எதுக்கு அது அப்படி படிக்கணும்? இப்படி ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம படித்த டாக்டர்கள்லாம் வந்து சோடன் போய்விட்டார்களா? இல்ல நீங்க பாக்குற டாக்டர், இல்ல நான் பாக்குற டாக்டர் எல்லாம் நீட் படிக்காம தான் வந்திருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் தெரியலையா? அப்போ இப்ப நீட் படிச்சு வந்தாதான் டாக்டர்ஸ் சரியா? அப்ப பிளஸ் 2ல ஸ்டேட் ரேங்க் வாங்குற சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து நீட் குவாலிஃபை ஆகல அப்படின்னா அவர்கள் தேர் நாட் குவாலிஃபைடா? எதுக்காக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த அரசாங்கம் உருவாக்க ஏதுவாக இருக்கிறது? கண்டிப்பாக இந்த நீட் வழிமுறை தேர்வை வந்து நான் எதிர்க்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் அசீனா. அசீனா, சுருக்கமா உங்களுடைய இதற்கான பதிலை சொல்லுங்க. நம்ம இடைவெளிக்கு அப்புறம் நான் மீண்டும் வரேன். சுருக்கமா உங்களுடைய பதில் சொல்லுங்க அசீனா. அதாவது அவர்கள் வந்து நீட் தேவையா தேவையில்லையா தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நளினி சிதம்பரம் அவர்கள் ப்ரொஃபஷனலா வந்து ஒரு அவங்க லா ப்ரொஃபஷனலா 1008 கேஸ் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து அத காங்கிரஸோட தொடர்பு படுத்தினா எப்படி? அப்ப நாங்க ஜெயசாவை வந்து பிசிசிஐயோட தொடர்பு படுத்தலாமா? அப்ப அமித்ஷாவை அங்க தொடர்பு படுத்தலாமா? என்ன பேச வர்றாரு? மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு மாநிலத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அவருக்கு வந்து தராதரம் தெரியுமா? அடிப்படையான தேவைகள் என்ன ஒரு மாணவிகள் படிக்கிறதுக்கு அப்படின்னு தெரியுமா? இவ்வளோ ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ட்ரைபலை சார்ந்த குழந்தையும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த குழந்தைகளுக்கும் எப்படி அஃபோர்டபுளா ஆக்க முடியும்? அப்படி அஃபோர்டபுளா ஆக்க முடியாத
அப்பர் மிடில் கிளாஸ்லாம் வந்து ஒரு டாக்டரேட் கடவே காண முடியாத அளவுக்கு தான் வந்து இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அதுல சேஞ்சஸ் கொண்டு வாங்கன்னா நவோதயா, சர்வோதயா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் அசீனா. நம்ம இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். டைகர் இந்தியா, மோடி இந்தியா அதெல்லாம் நாங்க நம்ம பேசலாம்.